ஃபெஸ்டிவல் டைம் வந்த உடனே ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே மணி டென்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி டே 12 நம்ம பார்க்க போகிறது ஃபெஸ்டிவல் பிளானிங் பற்றி. வெல்கம் டு நம்ம வீட்டு சேவிங்ஸ். இது 30 days 30 மணி டிப்ஸ் சீரீஸ். ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறது தப்பில்லை, ஆனால் பிளான் பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணும்போது தான் ப்ராப்ளமே வருது. மோஸ்ட் காமன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் வந்த உடனே தான் சரி இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல வாங்கிறது. ட்ரெஸ்ஸு, கிஃப்ட்ஸு, ஸ்வீட்டு, டெக்கரேஷன், ட்ராவல், இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டு தான், ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஆகிடும். இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவலுக்கு அட்வான்ஸ் பிளானிங் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த வருஷம் ஃபெஸ்டிவலை லிஸ்ட்டு பண்ணுங்கள். தீபாவளி, பொங்கல், பர்த்டே, இல்லைனா ஸ்கூல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி. செகண்ட் ஸ்டெப்பு, ஈச் ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெஸ்டிவல் ஃபண்டில் சேவ் பண்ணுங்கள். 300லேருந்து 500 மந்த்லி சேவ் பண்ணாலே ஃபெஸ்டிவல் டைம் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா சிங்கிங் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றின டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளீஸ் அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபெஸ்டிவல்னாலே ஷோ ஆஃப் இல்லை, ஃபேமிலி ஹாப்பினஸ் ப்ளஸ் பீஸ். பிளான் பண்ணி செலிப்ரேட் பண்ணினா ஃபெஸ்டிவல் மெமரிஸ் ஸ்வீட்டாக இருக்கும், பில் மெமரிஸ் பிட்டராக இருக்காது. மணியை கண்ட்ரோல் பண்ணிட்டா ஃபெஸ்டிவலையும் என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி டெய்லியும் மணி கிளாரிட்டி வேணும்னா மறக்காமல் நம்ம வீட்டு சேவிங்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீட்டு பணம் வளரட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.